ரெண்டு வீடியோ வேடனை பத்தி நம்ம பேசிட்டோம். இந்த வீடியோல வேடனை பத்தி பேச போறோம். எந்த வேடன்? கேரளத்து வேடன். எந்த வேடன்? தமிழர் வேடன். எந்த வேடன்? மலையாளி வேடன். எந்த வேடன்? தலித் வேடன். எந்த வேடன்? கீழ்சாதி வேடன். எந்த வேடன்? கம்யூனிஸ்ட் வேடன். அப்படின்னு நிறைய வேடன்கள் வந்து உங்களுக்கு முன்னால வந்து நின்றுப்பாங்க. நம்ம மக்கள் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பகிர்ந்திருப்பாங்க. வேடன் தமிழனா மலையாளியா? இந்த டிபேட் இன்னைக்கு வந்து பரவலா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம எப்பவுமே பதில் சொல்றது இல்லை, அது கடந்து போயிடுவோம். ஆனா ஒரு கலைஞன் அவனோட முயற்சியையும் அப்படி எடுக்கக்கூடிய புரட்சிகர கருத்துக்களுக்கும் ஒரு மொழி சாயமோ, ஒரு சாதி சாயமோ, ஒரு மதச்சாயமோ பூசுறத பார்த்துட்டு நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா, இந்த சமூக வலைதளங்கள்ல பரப்பக்கூடிய அந்த பொய்யான தகவல்களுக்கு நம்மளும் உடந்தையாக இருப்பதற்கு ஒரு காரணமா ஆயிடுவோமோ அப்படிங்கிற காரணத்தினாலதான் இந்த வீடியோ நம்ம பதிவு பண்றோம். தயவு செஞ்சு முழுசா பாருங்க. ஏன்னா அரைமுறையமா பார்த்துட்டு இல்லைன்னா தமிழின வந்து பார்த்துட்டு கீழே கதற வேணாம், முழுசா பாருங்க. பார்த்துட்டு என்னோட வீடியோவில் உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா நீங்க தயவு செஞ்சு விமர்சனம் பண்ணுங்க. ஏன்னா விமர்சனம் தான் நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். நீங்க இழிவா எழுதுறது மூலமாகவோ, என்னோட மனைவியை பத்தியோ, அம்மாவை பத்தியோ, மகளை பத்தியோ எழுதுறதுனால நான் வருத்தப்பட்டுருவேன் அப்படின்னலாம் நீங்க நினைச்சிட வேண்டாம். நீங்க அப்படி பதியறது மூலமாக அல்லது உங்க ஆபாசமான அருவருக்கத்தக்க கருத்துக்கள் எழுதுவதன் மூலமாக உங்களோட மனநிலையும் உங்களோட செயல்பாடையும் இந்த புத்தி பத்தியும் அதை வெளிப்படுறோம். நம்மளுக்கு எந்த வகையான பிரச்சனையுமே இல்லை. வேடன் தமிழரா மலையாளியா? இப்ப ரொம்ப அவசியமா இது, ரொம்ப அவசியமாயா? வேடன் எடுக்கக்கூடிய அரசியலையும் அவன் பேசக்கூடிய விடுதலை குரல்களையும் அவன் முன்வைக்கக்கூடிய தத்துவார்த்த கோட்பாட்டு யுத்த களமாக நிகழ்த்தக்கூடிய இந்த புரட்சிகர வார்த்தைகளை பற்றியும் பேச வேண்டிய அல்லது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது இதை கடத்த வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு வந்துட்டு வேடன் என்ன பண்றாங்க? மலையாளியா தமிழனா? ஏன் இந்த பிரச்சனை வருது? ரேப் பாடகர் வேடனை தனியாக அடையாளப்படுத்துவது இது சரியா? முதல்ல இது தேவையா? முதல்ல அப்படி அடையாளப்படுத்துறது ஒரு தற்குறித்தனமான செயலாகத்தான் நம்ம பார்க்கிறேன். ஏன்னா வேடனை வந்து நம்மளோட இணைச்சுக்கிட்டு அவனோட அரசியலும் நம்மளோட அரசியலும் முரண்பட்டு இருந்தாலும் கூட அவன் மக்களுக்கான ஒரு அரசியலை தன் பாடலின் மூலமாக கலை வடிவத்தின் மூலமாக முன்வச்சிட்டு இருக்கிறான். அவனை இப்படி பேசி பேசி தமிழன் அப்படின்னு பேசுறது, மலையாளின்னு பேசுறது, ஈழத்தமிழன் அப்படின்னு பேசுறது, இல்ல அவன் வந்து கேரளக்காரன் அப்படின்னு பேசுறது, இது அவனை தனியா கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கான். அவன் ஒருபோதும் தமிழன் அப்படின்னு சொல்றது அவன் தயங்கல, மலையாளின்னு சொல்றதுக்கும் அவன் தயங்கல. ஏன்னா அவங்க அம்மா தான் ஈழத்தமிழ்ச்சி, அவங்க அப்பா மலையாளத்தான். இப்போ அவன் ஒரு சமத்துவத்தை முன்வைக்கிறான். அதனாலதான் பல காதல் பாடல்கள் அவன் சொல்றான். இங்க சாதி கடந்து, மதம் கடந்து, மொழி கடந்து எல்லாம் காதலிங்கடான்னு சொல்றான். அப்போ அவங்க அம்மா ஈழத்தமிழ்ச்சி அப்படின்னா அவன் தமிழன்றீங்கன்னா அவங்க அப்பா மலையாளியாச்சே. இது என்னது? இது ஒரு ஆபாசமான அருவருக்கத்தக்க கேவலமான விஷயம்பா சமூக வலைதளங்கள்ல பேசுறது. இது ரொம்ப அவசியமா? தமிழனா மலையாளியா? ஏன் இந்த விவாதம் வருது அப்படின்னா, இந்த தம்பி வேடன் புகழ் பெறுவதற்கு முன்பாக அல்லது அவன் வறுமையில சிக்கிக்கிட்டு அல்லது அவன் பல வழக்குகள்ல சிக்கிக்கிட்டு நீதிமன்றத்துக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு இருந்தான்ல, அப்ப எல்லாம் இந்த விவாதம் வரல. சில காணொளிகள், சில துணுக்குகள், ரீல்களின் மூலமாக, பதிவுகள் மூலமாக வெளிவருது. அவன் புகழின் உச்சிக்கு அடைகிறான். ஒருவன் புகழோட உச்சிக்கு போகும்போது இயல்பாகவே இந்த சமூகம் அவனை தன்மையப்படுத்திக் கொள்ளும். அதன் மூலமாகத்தான் யாராவது ஒருத்தர் சாதிச்சிட்டான்னா, ஒலிம்பிக்ல மெடல் வாங்கிட்டான்னா அவன் எந்த சாதியும் தேடு, என் ஜாதிகாரன் ஜெயிச்சிட்டான்னு சொல்றது. இப்படிதான் கேவலமான ஒரு விஷயம். அப்படிதான் வேடனையும் ஆக்கிட்டாங்க. இது உண்மையாகவே சரியானதாக இல்லை, வன்மையாக கண்டனத்துக்குரியது. இவன் தமிழன் மலையாளி அப்படின்னு பாரு. இதுக்காக தான் உண்டாகுது. ஒருத்தர் புகழ அடைஞ்சிட்டான்னா ஏன் தோல்வி அடைஞ்சவன் தமிழனா இல்லை? யாரும் ஒரு தோல்வி அடைந்தவரை அவன் தோல்வி அடைந்தாலும் அவன் தமிழன்டா அப்படின்னு சொல்றதுக்கு நீ ஏன் தயாரா இல்லை? அவன் தோல்வி அடைஞ்சாலும் அவன் கன்னடன்டா, அவன் தோல்வி அடைஞ்சாலும் அவன் தெலுங்கண்டா, அவன் தோல்வி அடைஞ்சாலும் அவன் மலையாளத்தான், ஏன் யாரும் தயாரா இல்லை? ஒருவன் வெற்றி அடையும் பொழுது அல்லது இந்த புகழின் வெளிச்சத்துக்கு வந்த பின்னாடி மொழியாகவும் சாதியாகவும் மதமாகவும் தன்மையப்படுத்துறதுக்கு ஒரு கும்பல் அடங்கியிருக்கு. இது சரியில்லை. இது கேவலமான ஒரு விஷயம். இது யாருக்கு எதிராக முடியும்னா, வேடன் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கும் அவன் பாடக்கூடிய அரசியல் பாடல்களுக்கும் பகுத்தறிவு பாடல்களுக்கும் சமத்துவ சமூக நீதி பாடல்களுக்குமே எதிராக போய் முடிஞ்சிடும். நீங்க தனித்தனியா அவனை கூறு கூட பிரிச்சிங்கன்னா, அவன் நெஞ்சில ஆண் எழுதி வச்சிருக்கான்பா, என்ன தப்பு? ஆமா எழுதுவான். ஆண்னா அறிவு, அன்பு எல்லாம் சொல்றான், அஞ்சாமை எல்லாத்தையும் சொல்றான். இதுக்காக தான் ஆண் சொல்றான். கூடவே அவன் மலையாளத்தை இழிவுபடுத்தல. ஏன்னா அவன் பாடக்கூடிய பாடுகள் முழுக்க மலையாளம். இப்ப மலையாளத்தை தான் பாடிட்டு இருக்கான், அதனால அவன் என் மலையாளி அப்படின்னு அங்கேயாவது சொல்றானா? இல்ல.
கேரளா இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அவன் பாடக்கூடிய அந்த பாடல் இருக்கக்கூடிய வரிகளில் என்ன கருத்து இருக்கு, இவன் என்ன சொல்ல வரான், குழந்தைங்க கிட்ட இருந்து பெரியவங்க கிட்ட வரையும் அவன் போய் சிக்கிட்டான். தமிழ்நாட்டுல தற்கூரிகள் என்ன பண்றாங்க, அவன் தமிழன், பச்சை தமிழன், என்னத்த பச்சை தமிழன், ஜவுப்பு தமிழன், பிபிஆர் மீடியா வேடனை தலித் கலைஞன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவை நம்ம போட்டோம். தலித் கலைஞன் அப்படின்னு ஏன் தலித் கலைஞன் சொல்றோம், முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வீடியோல வந்துட்டு தலித்துன்னு சொல்லாதீங்க, அது ஒரு கேவலமான சொல், அவர் வந்து தமிழன், தமிழர்களின் அடையாளம் அப்படின்னு எல்லாரும் சொன்னீங்க. முதல்ல தலித் அப்படின்னா என்ன, தலித்துன்னு சொல்றதுக்கு ஏன் இங்க இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளும் இவ்வளவு பெரிய கண்டனங்களும், எதுக்கு இந்த இப்படி ஒரு வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்னா, தலித்துன வேற ஒண்ணும் இல்லை. நீங்க தலித்து என்ன நினைச்சீங்க, என்ன கீழ் சாதி நினைப்பீங்க, அப்படிதானே? பறையன், பள்ளன், சக்கலியர்கள் இவங்களையெல்லாம் தலித்து நீங்க சொல்லுவீங்கல்ல, அது இல்லை தலித். அவங்க ஏன் தலித்துன்னு சொல்றோம் அப்படின்றதுக்கும் ஒரு காரணத்தை நான் சொல்றோம். உழைக்கின்ற, ஒடுக்கப்படுகின்ற, உரிமை மறுக்கப்படுகின்ற, சிதிலமடைந்த, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மானுட விடுதலையை பேசுகின்ற மக்களுக்கு பேரு தலித். இவ்வளவுதான். அது மராட்டி சொல், ஏதோ ஒரு சொல்ல இருக்கட்டுமே. விடுதலை அப்படிங்கிற சொல் தமிழ் சொல் இருக்குல்ல, இந்த விடுதலையை ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய, நமீபியா நாட்டில் இருக்கக்கூடிய, உகண்டா நாட்டில் இருக்கக்கூடிய, ஏதோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தன் விடுதலைன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தினான்னா நீ மார்த்தட்டி சொல்லிப்பல்ல. ஆப்பிரிக்கால ஒரு கிராமத்துல தமிழ் பேசுகிறாருன்னு சொன்ன வீடியோ எடுத்து போட்டு தள்ளுறீங்கல்ல, அது என்ன? இப்போ என்ன ஒரு சந்தேகம் ஏற்படும், உன் தமிழை ஆப்பிரிக்காவில் பேசுறானா அல்லது ஆப்பிரிக்காவில் உருவான தமிழை நீ இங்க பேசிட்டு இருக்கியா? உன் பாஷையில சொல்ல போனா அவன் வந்தேரியா, நீ வந்தேரியா? நீ எதை கட்டமைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அப்ப தலித்துங்கிற சொல் உரிமையை முன்வைக்கக்கூடிய சொல். தலித் அப்படிங்கிற சொல் உழைக்கும் மக்களின் அரசியல் விடுதலைக்கான புரட்சிகரமான கருத்தியலுக்கான சொல். இது ஒரு SC/ST மக்களுக்கான சொல்லாக அது இல்லை. சமீபத்தில் கூட ஜோ பைடன் வந்து ரஷ்ய அதிபரை வந்து இன்டர்நேஷனல் பறையாஸ் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்றதுக்கு மூலமாக என்ன, புடின் வந்து பறையரா? அப்ப பறையர்னு சொல் தமிழ்ல இருக்கு. அப்ப தமிழுக்கான பாணர், பறையர், துடியர், கடம்பர் 4 குடிகளும் இருக்கு. மற்ற குடிகள் எல்லாம் பொய், சாதிகள் இல்லை இங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம்ல. அப்ப அந்த பறையாசுன்ற சொல்ல ஜோ பைடன் விளாடிமிர் புடினை பத்தி சொல்றான் அப்படின்னா அப்ப அவரும் பறையரா? அப்ப பறையருங்கிறது எதை சொல்லுது? பூர்வ குடிகளை சொல்லுது. அவர்தான் பூர்வ குடிகள். யாரோ தோலிசை கருவிகளை கண்டுபிடித்தவன் யாரோ, அந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் யாரோ, அந்த மண்ணிலே பிறந்து அந்த மண்ணிலே வளர்ந்து அங்கே தன் வாழ்வியலை, வாழ்வியலை உருவாக்கியவன் யாரோ, அவனை எல்லாம் யாருன்னு சொல்லிக்கலாம்? பறையர்னு சொல்லிக்கலாம். இப்ப பறையாசுன்னா யாரு? தன் விடுதலை குரலை முன்வைக்கிறவன் அர்த்தம். அதுக்கு ஒரு பொதுவான சொல்லுக்கு தேவைப்படுது. இன்னைக்கு பல வகையான விடுதலை குரல்கள் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு பொது சொல்லு தேவை. அதை தலித் அப்படின்னு குறிப்பிடுறார். அந்த குரலை வேடன் ஒலிக்கிறான் அப்படின்னா அவனை தலித் கலைஞன், உழைக்கிற மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கலைஞன், பெண் விடுதலையை பேசக்கூடிய கலைஞன், மூடத்தனத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய கலைஞன், புரியுதா? மானுட விடுதலையை பேசக்கூடிய கலைஞன், சாதிக்கு எதிராகவும் மதத்துக்கு எதிராகவும் இனத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கு எதிராக பேசக்கூடிய கலைஞன் தலித் கலைஞன். இப்ப தலித்துன்னு என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க சாதி ரீதியா கொண்டு போயிட்டீங்க. இப்ப நம்ம வேடனை எப்படி வைக்கிறோம்? புரட்சிகரமான இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம். ஆகையினால தலித் கலைஞன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன் நம்ம சொல்றதுக்கு ஆகாதா? ஈரத்தாய் பெற்றெடுத்த ஒரு மகனை தமிழன் சொல்றதுக்கு நம்மளால ஆகாதா? அப்படி சொல்றது மூலமாக அவனை தனித்து விடப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். அதே போலதான் அவனை மலையாளத்தான்றதோ அவனுக்கு கேரளாக்காரன்றதோ அப்படி பேசுறது இது சரியானதாக இல்லை. உலக விடுதலைக்கும் எல்லா மக்களோட வாழ்வியல் சார்ந்த நெறிமுறைகளுக்கான பக்குவப்பட்ட வார்த்தைகளோடு பயன்படுத்தக்கூடிய இந்த பாடும் கலைஞன் மொழியை கடந்துதான் எல்லாரும் இருக்கிறாங்க. நீ மானுட விடுதலை பேசுற, உலக அரசியலை பத்தி பேசுற அப்படின்னா நீ ஒரு நாட்டுக்குள்ள, ஒரு மொழிக்குள்ள, ஒரு இனத்துக்குள்ள, ஒரு குடிக்குள்ள, ஒரு சாதிக்குள்ள சிக்க மாட்ட. அதை விட்டு வெளியே வந்துட்ட. எவன் ஒருவன் மொழியை விட்டு வெளியே வருகிறானோ, எவன் ஒருவன் சாதி மத இன மொழியை விட்டு வெளியே வருகிறானோ அவன் உலக அரசியலை பேசுவான். அவன் உலக விடுதலையை பத்தி பேசுவான். கம்யூனிஸ்டுக்காரர்கள் அதனாலதான் எந்த மொழிக்குள்ளாகவும் இனத்துக்குள்ளாகவும் நாட்டுக்குள்ளாகவும் ஒரு மாநிலத்துக்குள்ள சிக்க மாட்டான். உலகத்துல எங்க தவறு நடந்தாலும் அவங்களோட அதுக்கு எதிரான குரல் யாருதான் இருக்கும்? கம்யூனிஸ்டுகளோட குரலா இருக்கும், பொது உடைமை இயக்க தோழர்களோட குரலா இருக்கும். அப்போ வேடனோட குரல் எப்படி இருக்கு? உலக விடுதலைக்கான குரலா இருக்கு. அப்படி பாடக்கூடிய அந்த கலைஞனை மொழிக்கு, ஒரு இனத்துக்கு, ஒரு மாநிலத்துக்கு, ஒரு நாட்டுக்கு உள்ள அடக்கி வைக்கிறது ஏற்புடையதாக இல்லை. வேடனை மொழிவரியாக பிரிப்பது
யாருக்கு லாபமா இப்போ முடிஞ்சிடும் அப்படின்னா, வேடனின் அரசியல் எது? ஆதிக்கத்துக்கு எதிரான அரசியல். வேடனோட பாடலோட வலிமை எது? சமத்துவத்திற்கான பாதை. வேடன் முன்வைக்கக்கூடிய வாதம் எது? விவாதம் எது? கீழோன் மேலோன் யாரும் இல்லை, இங்க எல்லாருமே சமத்துவம் தான், நான் கீழே இருக்கிற நீ மேல இருக்கிற, இது யாரு கட்டமைச்சா? இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. அப்போ சமத்துவ சகோதரத்துவ அந்த கட்டத்துக்கு வந்த ஒரு கலைஞனை நீ ஒரு மொழியாக, ஒரு மாநிலமாக, ஒரு நாட்டுக்குள்ள சிக்க வைக்கிறது சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் தத்துவமே இல்லாத தற்குறிகளுக்கும் சாதகமா போக முடிஞ்சிடும். ஆகையினால நீங்க வேடனை தமிழன் சொல்லிக்கீங்க, பிரச்சனை இல்லை. மலையாளத்தான் சொல்லிக்கீங்க, பிரச்சனை இல்லை. ஆனா நான் தமிழன் அப்படின்னு சொல்லுவேன், ஆனா அவன் நீங்க மலையாளம் சொல்லாத அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லாதீங்க. அந்த உரிமை உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. நான் வேடனை தலித் கலைஞன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அதைத்தான் நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா என் பார்வையில் அவன் யாருக்கான கலைஞனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றது எனக்கான உரிமை. அதுக்காக நீங்க அவனை தமிழன் அப்படின்னு சொல்ல வேணாம், நான் ஒருபோதும் அப்படி சொல்லல, தமிழர்களுக்கு மட்டும் அப்படி சொல்லாதீங்க. தமிழ் அந்த பையன் தமிழன் சொல்லுங்க, தப்பு இல்லை. ஆனா தமிழனுக்காக மட்டும் கலைஞன் சொல்லாதீங்க. ஏன்னா அவன் பாடுறப்பட்ட மலையாளம் தான்ப்பா. அதனால கேரளாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணிடக்கூடாது, அவன் மலையாளத்தான் சொல்லக்கூடாது. நீங்க ஒரு அவனை பெருமைப்படுத்துறதுக்காக, அவனை புகழ்வதற்காக வேணா நீங்க மலையாளத்தான் கேரளாக்காரன் பயன்படுத்திக்கிங்க. ஆனா அவன் யாருக்காக இருக்கிறான்? உலக விடுதலைக்கான குரலை அவன் எழுப்புகிறான். தயவு செஞ்சு வேடனை தமிழனா மலையாளியா அப்படின்னு பார்க்கறத விட்டுவிட்டு ஒரு விடுதலைக்கான, இந்த மானோட விடுதலைக்கான ஐக்கானாக நம்ம பார்க்கறது தான் இன்னைக்கு தேவையா இருக்கு. நம்ம வேலையை பார்ப்போம். தேவையில்லாம அந்த தம்பியை வந்து அந்த விவாதத்துக்குள்ள எழுப்பி விட்டு இங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தேவையில்லாம ஒரு புரசல் ஓடிட்டு இருக்கு. இந்த பிஜேபி காரன் அவன் தேவையில்லாத வழக்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு இருக்கான். அவன் அதை பத்தி பேசினா, இதை பத்தி பேசினா, RSS காரன், பிஜேபி காரன், விஷயம் பரிசு நிறைய வழக்கு போட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஈடாக நீங்க பேசுறதெல்லாம் அமைஞ்சிட்டு இருக்கு. அது கேவலமா இருக்கு. நீங்க தமிழன் பரவாயில்ல சொல்லுங்க, அது நல்லது. ஆனா அவன் தமிழன் மட்டும்தான் அப்படி சொல்றது இருக்குல்ல, நான் முன்ன சொன்ன மாதிரிதான். இந்த மாதிரி தற்கொலைகளுக்கு அது சாதகமா போய் முடிஞ்சிடும். வேடனை நீங்க கொண்டாடுங்க, வேடனோட புகழை நீங்க பாடுங்க, வேடனின் அவனோட பாடலை தலைமையில தூக்கி வச்சு ஆடுங்க, அது பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு வேடனை தனியாக பிரிச்சு அவனை அனாதை ஆக்கிடாதீங்க.